ஜெய்பீம் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் ஜெய்பீம் மக்கள் விடுதலை கட்சியின் நிறுவனத் தலைவர் டாக்டர் சே ஆனந்தன் என்கின்ற செல்ல ஆனந்தமாலை. ஜெய்பீம் மக்கள் விடுதலை கட்சி கடலூர் மாவட்டத்தில் உள்ள விருத்தாசலம் மற்றும் திட்டக்குடி தனித்தொகுதியில் நிறுவனத் தலைவராகிய நான் போட்டியிடுகின்றேன். சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் என்கின்ற அடிப்படையில் அரசியல் கொள்கையாக முன்வைத்து புத்தர் அம்பேத்கர் வழியில் நான் இந்த கட்சியை உருவாக்கி தற்பொழுது 2026 சட்டமன்ற தேர்தலில் விருத்தாசலம் திட்டக்குடி தொகுதியில் போட்டியிடுகின்றேன். கடந்த காலங்களில் 2014 சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டு 8805 வாக்குகள் பெற்றிருக்கின்றேன். அதேபோல் கடந்த 2014, 2021 ஆண்டுகளில் புவனகிரி சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட்டிருக்கின்றேன். அதுக்கு முன்காலங்களில் ஒன்றிய கவுன்சிலர், ஊராட்சி மன்ற தலைவர் என தேர்தல் களத்தில் 25 ஆண்டு காலங்களாக ஜனநாயக அடிப்படையில் அம்பேத்கரின் கொள்கையில் யாரிடமும் எந்த பேரமும் பேசாமல், ஓட்டுக்காக சீட்டுக்காக யாரிடமும் கை கட்டி நிற்காமல், சுயமரியாதையுடன் அம்பேத்கரின் கொள்கையான வாக்குரிமையை நாம் ஆள்வதற்கு தானே தவிர அதை விற்பதற்கல்ல என்ற அடிப்படையில் ஒவ்வொரு தேர்தலையும் நான் சந்தித்து வருகின்றேன். அந்த அடிப்படையில் தான் தற்போது ஜெய்பீம் மக்கள் விடுதலை கட்சியின் தேர்தல் அறிக்கையை நான் வெளியிடுகின்றேன். ஜெய்பீம் மக்கள் விடுதலை கட்சி 2026 சட்டமன்ற தேர்தலில் எங்களை வெற்றி பெறச் செய்தால் மாவட்டந்தோறும் அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் சட்டக் கல்லூரிகள் கொண்டு வருவோம். மது போதை இல்லாத தமிழகமாக உருவாகி கட்டாய சட்டம் கொண்டு வருவோம். மாவட்டந்தோறும் தொழிற்சாலைகள் அமைத்து படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தந்திட பாடுபடுவோம். கடலூர் மாவட்டத்தில் மற்றும் மதுரை உயர்நீதிமன்ற கிளை போல் கடலூர் மாவட்டத்திலும் ஒரு உயர்நீதிமன்ற கிளை உருவாக்கி தருவோம். போதைப் பொருளுக்கு அடிமையாகி வாழ்வை இழந்து நிற்கும் இளைஞர்களுக்கு மறுவாழ்வு திட்டம் உருவாக்கி அதன் மூலம் அவர்களை போதையிலிருந்து காத்திட மருத்துவம் மற்றும் போதனை வகுப்புகள் வழங்கி வாழ்வில் உயர்வதற்கு சட்டம் கொண்டு வருவோம். இளம் கைம்பெண்கள் இல்லா தமிழகமாக உருவாக்கி கணவனை இழந்து வாழும் பெண்களுக்கு அரசே மறுவாழ்வு திருமணம் நடத்தி வைத்திட சட்டம் கொண்டு வருவோம். இதுவரை தேர்தல் அரசியலில் எந்த கட்சிகளும் அறிவிக்காத ஒரு தேர்தல் அறிக்கை. இது ஒரு முக்கியமான தேர்தல் அறிக்கையாக ஜெய்பீம் மக்கள் விடுதலை கட்சி பார்க்கின்றது. அதாவது இந்த தேர்தல் அறிக்கையில் 6வது தேர்தல் அறிக்கை என்னென்றால், இளம் கைம்பெண்கள் இல்லா தமிழகமாக உருவாக்கி கணவனை இழந்து வாழும் பெண்களுக்கு அரசே மறுவாழ்வு திருமணம் நடத்தி வைத்திட சட்டம் கொண்டு வருவோம். 3ஆம் பாலினத்தினையும் சமமாக மதித்து அவர்களுக்கும் கல்வி வேலைவாய்ப்பு உருவாக்கி அவர்களின் வாழ்வாதாரத்தை சீரமைத்து கொடுத்திட சட்டம் கொண்டு வருவோம். இலவசங்களை ஒழித்து வேலைவாய்ப்புகளை வழங்கி தமிழக மக்களை சுயமரியாதை மிக்க மக்களாக உருவாக்கிட பாடுபடுவோம். குடும்பத் தலைவனை இழந்து வாழும் பெண்களுக்கு மாதம் 5000 வீதம் வருடத்திற்கு அவர்களின் வங்கி கணக்கில் 60,000 ரூபாய் தொகை செலுத்தப்படும். சட்ட ஒழுங்கு இல்லாத தமிழகமாக உருவாக்கி காவல்துறையை மக்களின் நண்பனாக உறுதி செய்திட காவல்துறையை செம்மைப்படுத்தி அதற்காக பாடுபடுவோம். ஆணவ படுகொலை இல்லாத தமிழகமாக உருவாக்கிடவும், மேலும் ஆணவ படுகொலை செய்யும் நபர்கள் மீது கடுமையான சட்டம், அதாவது ஜாமீனில் வெளிவராத ஆயுள் தண்டனையை வழங்கிடும் சட்டம் கொண்டு வருவோம். தமிழகத்தில் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்டு மனை நிலம் இல்லாதவர்களுக்கு சமமாக பிரித்து வழங்கிட சட்டம் கொண்டு வருவோம். இப்போது தேர்தல் அறிக்கையில் எந்த கட்சிகளும் பஞ்சமி நிலங்களை மீட்டு வீடு நிலமில்லாத ஏழைகளுக்கு வழங்குவோம் என்று எந்த கட்சியும் தேர்தல் அறிக்கையில் வெளியிடவில்லை. முதலாக ஜெய்பீம் மக்கள் விடுதலை கட்சி இது பகிரங்கமாக தேர்தல் அறிக்கையில் தமிழகத்தில் உள்ள பஞ்சமி நிலங்களை மீட்டு மனை நிலம் இல்லாதவர்களுக்கு சமமாக பிரித்து வழங்கிட சட்டம் கொண்டு வரும் என்ற தேர்தல் அறிக்கையில் நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். SC ST மக்களுக்கான அரசு நிதியை
அம்மக்களுக்கான நலத்திட்ட உதவிக்காக மட்டும் பயன்படுத்திட கட்டாயம் கொண்டு வருவோம். தற்போது தமிழக அரசு அனைவருக்கும் 5000 வழங்கியிருக்கிறது. இது SC/ST மக்களின் நிதியிலிருந்து SC/ST மக்களுக்கு சேர வேண்டிய தாக்கோ போன்ற திட்டங்களில் இருந்த பணங்களை எடுத்து பல ஆயிரம் கோடி இந்த தமிழக அரசு அனைத்து மக்களுக்கும் 5000 ரூபாய் வழங்கியுள்ளது. அதை நாங்கள் எதிர்க்கும் வகையில் SC/ST மக்களுக்கான அரசு நிதிகளையும் அரசு திட்டங்களையும் SC/ST மக்களுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்கின்ற சட்டத்தை கொண்டு வர நாங்கள் பாடுபடுவோம் என்று தேர்தல் அறிக்கையில் கூறியிருக்கின்றோம். SC/ST இடஒதுக்கீட்டை 25% உயர்த்திட கட்டாய சட்டம் கொண்டு வர பாடுபடுவோம். அதாவது இன்றைய SC/STயில் மக்கள் தொகை அடிப்படையில் 25% இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் பாடுபடுவோம். அதே வேளையில் பறையர்கள் என்று சொல்கின்ற சாதியினர் தமிழகத்தில் 20% இருக்கின்றார்கள். அவர்கள் அந்த அடிப்படையில் பார்த்தால் இடஒதுக்கீடில் 14% அவர்களுக்கு வழங்க வேண்டிய நிலை இருக்கிறது. அதற்காகவும் நாங்கள் குரல் கொடுத்து பாடுபடுவோம். அதை நாங்கள் மீட்டுத்தர கட்டாய சட்டம் கொண்டு வருவதற்கு ஜெய்பி மக்கள் விடுதலை கட்சி பாடுபடும். புத்தர் அம்பேத்கர் வழியில் சமத்துவம், சகோதரத்துவம், அனைவருக்கும் சுதந்திரம் என்ற அடிப்படையில் சமத்துவ அரசியலை நிலைநாட்டிட ஜெய்பி மக்கள் விடுதலை கட்சி பாடுபடும் என்பதை உறுதியளிக்கின்றோம். அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதி கொடுத்த டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் புத்தரை பார்த்துதான் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியிருக்கிறார், புத்தரின் கொள்கையை வைத்துதான் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியுள்ளார் என்று கூறப்படுகிறது. தேசிய கொடியில் இருக்கும் தம்ம சக்கரம் கூட அது பௌத்தத்தை அடையாளப்படுத்தும் வகையில் தான் இருக்கின்றது. அந்த சக்கரத்தில் உள்ள 26 கோடுகளும் தீங்கு செய்யாமல், மற்றவருக்கு எந்த ஒரு இடையூறும் செய்யாமல் ஒழுக்கமாக இருப்பது, தனிமனித ஒழுக்கம், இப்படி 26 கொள்கைகளை கொண்ட அந்த தம்ம சக்கர் தான் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் தேசிய கொடியில் பொறித்திருக்கின்றார். பௌத்தம் சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரத்துவம், அதிக மிஞ்சி ஒழுக்கமாக தம்மத்தை போதிக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் ஜெய்பி மக்கள் விடுதலை கட்சியின் வடிவமைப்பும் உருவாக்கி ஜெய்பி மக்கள் விடுதலை கட்சியின் நோக்கமாக அதே கொள்கையாக வைத்து நாங்கள் இந்த கட்சியை உருவாக்கியிருக்கின்றோம். எங்கள் தேர்தல் அறிக்கை மிகவும் வித்தியாசமானது. இங்கே மக்களுக்கான அடிப்படை உரிமைகளை கொடுக்கின்ற ஒரு தேர்தல் அறிக்கையாக இருக்கின்றது. எனவே இதை சாதி வித்தியாசம் பார்க்காமல், இதை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருக்கான திட்டம் என்று பார்க்காமல், நாம் சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம் என்கின்ற அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் அறிக்கையை நீங்கள் அந்த கண்ணோட்டத்திலே பார்த்து வரும் சட்டமன்ற தேர்தலில் விருதாசலம் திட்டக்குடி தொகுதியில் போட்டியிடும் எனக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்வீர். ஏன் நீங்கள் விருதாசலம் திட்டக்குடி 2 தொகுதியில் நிற்கிறீர்கள் என்று நீங்கள் ஒரு கேள்வி வைக்கலாம். இரட்டை வாக்குரிமை என்பது பூனா ஒப்பந்தத்தின் போடப்பட்டது. பூனா ஒப்பந்தத்தில் அது விவாதம் செய்யப்பட்டது. இரட்டை வாக்குரிமை என்பது தனித்தொகுதியில் SC தொகுதியிலும் ஒரு வாக்கும் பொது தொகுதியிலும் ஒரு வாக்கும் தலித்து மக்கள் போடலாம். பட்டியலின மக்களுக்கு அந்த வாக்குரிமையை அம்பேத்கர் அவர்கள் பெற்று தந்தார். அதை முறியடிக்கும் வகையில் பூனா ஒப்பந்தத்தில் தனித்தொகுதிகள் வழங்கப்பட்டன. ஆனால் அந்த தனித்தொகுதியை கூட தலித்து கட்சியை சார்ந்த தலித்துகள் நிற்க விடாமல் மற்ற கட்சிகள், திராவிட கட்சிகள் போன்ற கட்சிகள், பாஜக போன்ற கட்சிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் எல்லாம் அவர்களில் கட்சியில் உள்ள தலித்துகளை நிறுத்தி அதை அவர்களுக்கான தொகுதியாக மாற்றிக்கொண்டு அவர்களுக்கான லாபங்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கான எல்லா வசதி வாய்ப்புகளையும் அவர்கள் அனுபவித்து வருகின்றார்கள். ஆனால் தனித்தொகுதி என்பது தலித்துகளுக்கான தொகுதி, தலித்து மக்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு தொகுதி. அங்கே பட்டியலின மக்களை சார்ந்த தலைவர் தான் போட்டியிட வேண்டும், பட்டியலின மக்களை சார்ந்த கட்சி சார்ந்தவர்கள் தான் போட்டியிடும். அப்போதுதான் அவர் அந்த மக்களுக்காக சட்டசபையிலோ பாராளுமன்றத்திலே குரல் கொடுப்பார் என்று அம்பேத்கர் அவர்கள் அந்த தனித்தொகுதியை நமக்கு பெற்று தந்தார். அதையும் இன்றைய திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் அபகரித்துக் கொள்கின்றார்கள். அந்த அடிப்படையில் தான் தனித்தொகுதி என்கின்ற தனி வாக்காளர் அடிப்படையில் தனித்தொகுதியான திட்டக்குடி தொகுதியில் ஒரு வேட்பாளராகவும், பொது வாக்காளர் பொது தொகுதி என்கின்ற அடிப்படை விருதாசலத்தில் ஒரு வேட்பாளராகவும்
நானே 2 வேட்பாளராகவும் அங்கே இரட்டை வாக்குரிமையை மையமாக வைத்து பூனா ஒப்பந்தத்தை நினைவுபடுத்தும் வகையில் இந்த 2 தொகுதியிலும் நான் போட்டியிடுவதற்கு காரணமாக உள்ளது என்பதை மீண்டும் உங்களுக்கு கூறி, வரும் சட்டமன்ற தேர்தலில் எனக்கு வாக்களித்து வெற்றி பெறச் செய்வீர் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஜெய் பீம், நமோ புத்தாயா. நன்றி, வணக்கம்.